நமசிவாய. இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது, நிறைய நண்பர்கள் நம்மிடம் கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு கடன் தொல்லை, தீராத கடன் தொல்லையாக இருக்குது, அல்லது தீராத வழக்கு சார்ந்த பிரச்சனையாக இருக்குது. ஒன்று கடன் தொல்லையாக இருக்கும், அல்லது வழக்கு சார்ந்த தொல்லையாக இருக்கும், அல்லது நோய் சார்ந்த தாக்கங்கள் இருக்கும், அல்லது எதிரிகள் சார்ந்த தொல்லைகள் மிகுந்த அதிகமாக இருக்கும். சில பேருக்கு ஜாதகம் பார்க்கும்போது எதிரிகள் தொல்லை ரொம்ப மிகுந்த அளவில், ரொம்ப அதிகமான அளவில் அவங்க எதிரிகள் தொல்லையை ரொம்ப தாங்கிட்டு இருப்பாங்க, ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இந்த மாதிரி விஷயத்துலேருந்து எப்படிங்க நாங்கள் விடுபடுறதுன்னு சொல்லி நிறைய அன்பர்கள் நம்மிடம் கேட்டிருக்கிறாங்க, இன்னும் கேட்டுட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு விளக்கமாக இந்த பதிவை சொல்லிடலாம் அப்படின்னு தான் வந்திருக்கிறோம். இந்த எதிரிகள் தொல்லையிலிருந்து விடுபடுவதற்கும், கடன் நோய் வழக்கு சார்ந்த பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கும், அதனுடைய தாக்கத்திலிருந்து குறைவதற்கும், வாராகி அம்மனுடைய மந்திரம் துதி தினந்தோறும் 9 முறை அல்லது 18 முறை அல்லது 27 முறை, இது மாதிரி 9 எண்ணிக்கையில் வரணும். 9, 18, 27, 108 முறை அல்லது 1008 முறை, இது மாதிரி மொத்த கூட்டத்துக்கு 9 எண்ணிக்கையில் வரணும். இந்த மந்திரத்தை நீங்கள் 9 அல்லது 18 அல்லது 27 அல்லது 108 முறை தினந்தோறும் சொல்லலாம். சரிங்களா? தினந்தோறும் சொல்லலாம். அதாவது காலை எழுந்தவுடன் குளித்து முடித்து அந்த வாராகி அம்மனுக்கு முதல்ல நீங்கள் விநாயகர் வழிபாடு முடிச்சுக்கோங்க. செய்துவிட்டு அதன் பிறகு வாராகி அம்மனுக்கு இதான் நெய்வேத்தியம் வைங்க. வைத்து விட்டு இப்போது நாம் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை ஏதாவது ஒரு பேப்பரில் குறிப்பாக எடுத்துக்கோங்க. இந்த மந்திரத்தை தினமுந்தோறும் மேலே சொல்லப்பட்ட எண்ணிக்கையில் சொல்லிக்கொண்டே வாருங்கள். அதான் மந்திரத்தை உருவேற்றம், வேறு ஒன்றும் இல்லை. சரிங்களா? இந்த மேலே சொல்லப்பட்ட அனைத்து விதமான பிரச்சனைகள் பாதிப்புகளிலிருந்தும் நீங்கள் விலகுவதை உங்களிடமிருந்து விலகிறோம். நீங்கள் சிறப்பாக வாழ்வீர்கள். சரிங்களா? முயற்சி செய்து பாருங்கள். அந்த மந்திரமானது ஓம் குண்டலினி புரவாசினி சண்டமுண்ட விநாசினி பண்டிதஸ்ய மனோன்மணி வாராகி நமோஸ்துதே அஷ்டலக்ஷ்மி ஸ்வரூபிணி அஷ்டதாரித்ரநாசினி இஷ்டகாம பிரதாயினி வாராகி நமோஸ்துதே. மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன். ஓம் குண்டலினி புரவாசினி சண்டமுண்ட விநாசினி பண்டிதஸ்ய மனோன்மணி வாராகி நமோஸ்துதே அஷ்டலக்ஷ்மி ஸ்வரூபிணி அஷ்டதாரித்ர நாசினி இஷ்டகாம பிரதாயினி வாராகி நமோஸ்துதே. இந்த மந்திரத்தை தினந்தோறும் உச்சரித்து வாராகி அம்மனை பூஜை செய்து வாருங்கள். கண்டிப்பாக நன்மையே நடக்கும். இதற்குண்டான அந்த மந்திர எழுத்துக்களையும் தனியாக டைப் செய்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணிடுறேன். சரிங்களா? நீங்கள் அதில் குறிப்பெடுத்துக்கலாம். நன்றி, வணக்கம்.